முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாலுமே என்ன நடந்து கொண்டு இருக்கு? அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையை பற்றி மாற்றி மாற்றி அறிக்கைகள் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் அவங்க ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்க்கும்போது ரியலி ஷாக்காக இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் வாக்கிங் சென்றிருந்தாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மூச்சு அதிகமாக வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. தலை சுற்றல் ஏற்பட்டதற்காக மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. அதனால் அதுக்கப்புறமா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு டிஎம்கே ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா தலைமை செயலகம் போயிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவசரமாக அனுமதிக்கப்படலை. இந்த மாதிரி லைட்டாக தலை சுற்றல் இருக்கு, லைட்டாக செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துகிற விதமாக, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துரைமுருகன் எல்லாரும் பார்க்க வந்தாலுமே அவங்க முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தான், அது நிம்மதி தான் இருக்கு. அதே சமயம் அன்னைக்கு ஈவினிங் முதலமைச்சர் அவர்களோட ஒய்ஃப் புத்தக வெளியீட்டு விழாவில் ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போவே கிளியராக தெரிந்து விட்டது முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அப்போலோ கிரீன்ஸ் சாலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரில் தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க, படுத்துட்டுக்குள்ள உட்கார்ந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு காலையில் ஒரு 8-10 மணிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த 2 hours 3 hours மீண்டும் கிரீன்ஸ் அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டே ஓரணியில் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயம் எப்படி போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களோட உரையாடி கொண்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டே வேலை பார்த்து இருக்காங்க அப்படிங்கிற சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி தான் அந்த வீடியோவில் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஷாக் ஆகிற விதமாக அதுக்கு அடுத்த நாள் அறிக்கையும் துரைமுருகன் அவர்களோட ஸ்பீச்சும் இருந்துச்சு. ஸோ துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப துரைமுருகன் சொன்ன விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆர்ஜோ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நலமுடன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. எதுக்காக ஆர்ஜோ சிகிச்சை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுகிறது. அதுக்கப்புறம் தான் அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை கொடுத்தோம். ஸோ ஆன்ஜியோ சிகிச்சை கொடுத்து பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதயத்தில் எந்த இடத்துலையுமே அடைப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆன்ஜியோ சிகிச்சை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் ஓவராக ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி பிளட் ப்ரெஷர் அதிகமான அந்த அங்கே ஒரு அடைப்பு உருவாகிடும். அதனால ரத்தம் போக்கு ரொம்ப சின்னதாகிடும். ரத்தமே சீக்கிரமாக போகாது. அதனால ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நெஞ்சு வலி வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெஞ்சு வலி வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் ஆன்ஜியோ சிகிச்சை செய்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்டை செக் பண்ணி பார்க்கும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இதயத்தில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு. ஆனால் பிளட் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக இதயத்தில் அடைப்பு இருக்கணும். ஸோ அதனால தான் ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலே ரெஸ்ட் தேவை. ஆனால் இதை பற்றி எந்த விதமான அறிக்கையும் அப்போலோ மருத்துவமனை ரிலீஸ் பண்ணலை. ஆக மொத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இப்போ ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தலை சுற்றல் காரணமாக அட்மிட் ஆன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆன்ஜியோ சிகிச்சை செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் மட்டும் ஏற்பட்டுச்சா இல்லை நெஞ்சு வலியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போ அதிகரித்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலையை பற்றி அப்போலோ மருத்துவமனை ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறதா இல்லை எதையாவது மறைக்கிறார்களா அப்படிங்கிற விஷயத்த நேற்று இரவு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த காரில் தானே ஓட்டி கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பரபரப்பான விஷயங்கள் முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனை சுற்றி நடந்து கொண்டு இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாலுமே என்ன நடந்து கொண்டு இருக்கு? அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையை பற்றி மாற்றி மாற்றி அறிக்கைகள் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் அவங்க ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்க்கும்போது ரியலி ஷாக்காக இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் வாக்கிங் சென்றிருந்தாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மூச்சு அதிகமாக வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. தலை சுற்றல் ஏற்பட்டதற்காக மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அட்மிட் பண்ணியிருக்காங்க. காலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கு. அதனால் அதுக்கப்புறமா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு டிஎம்கே ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா தலைமை செயலகம் போயிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவசரமாக அனுமதிக்கப்படலை. இந்த மாதிரி லைட்டாக தலை சுற்றல் இருக்குது, லைட்டாக செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துகிற விதமாக, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துரைமுருகன் எல்லாரும் பார்க்க வந்தாலுமே அவங்க முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தான், அதுக்கு நிம்மதி தான் இருக்குது. அதே சமயம் அன்னைக்கு ஈவினிங் முதலமைச்சர் அவர்களோட ஒய்ஃப் புத்தக வெளியீட்டு விழாவில் ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போவே கிளியராக தெரிந்து விட்டது முதலமைச்சர் ஸ்டாலினின் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு. அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அப்போலோ கிரீன்ஸ் சாலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரில் தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க. படுத்துட்டுக்குள்ள உட்கார்ந்து வந்திருக்காங்க. ஸோ ஒரு காலையில் ஒரு 8-10 மணிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த 2 hours 3 hours மீண்டும் கிரீம்ஸ் அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டே ஓரணியில் தமிழ்நாடு அந்த ஒரு விஷயம் எப்படி போய்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களோட உரையாடி கொண்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டே வேலை பார்த்து இருக்காங்க அப்படிங்கிற சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி தான் அந்த வீடியோவில் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஷாக் ஆகிற விதமாக அதுக்கு அடுத்த நாள் அறிக்கையும் துரைமுருகன் அவர்களோட ஸ்பீச்சும் இருந்துச்சு. ஸோ துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப துரைமுருகன் சொன்ன விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆர்ஜோ சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நலமுடன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. எதுக்காக ஆர்ஜோ சிகிச்சை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுகிறது. அதுக்கப்புறம் தான் அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை கொடுத்தோம். ஸோ ஆன்ஜியோ சிகிச்சை கொடுத்து பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதயத்தில் எந்த இடத்துலையுமே அடைப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆன்ஜியோ சிகிச்சை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் ஓவராக ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகி பிளட் ப்ரெஷர் அதிகமான அந்த அங்கே ஒரு அடைப்பு உருவாகிடும். அதனால் ரத்தம் போக்கு ரொம்ப சின்னதாகிடும். ரத்தமே சீக்கிரமாக போகாது. அதனால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெஞ்சு வலி வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெஞ்சு வலி வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஆன்ஜியோ சிகிச்சை செய்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்டை செக் பண்ணி பார்க்கும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இதயத்தில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு. ஆனால் பிளட் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக இதயத்தில் அடைப்பு இருக்கணும். ஸோ அதனால தான் ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலே ரெஸ்ட் தேவை. ஆனால் இதை பற்றி எந்த விதமான அறிக்கையும் அப்போலோ மருத்துவமனை ரிலீஸ் பண்ணல. ஆக மொத்தத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இப்போ ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி தலை சுற்றல் காரணமாக அட்மிட் ஆன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆன்ஜியோ சிகிச்சை செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் மட்டும் ஏற்பட்டுச்சா இல்லை நெஞ்சு வலியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி இப்போ அதிகரித்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலையை பற்றி அப்போலோ மருத்துவமனை ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறதா இல்லை எதையாவது மறைக்கிறார்களா அப்படிங்கிற விஷயத்த நேற்று இரவு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சொந்த காரில் தானே ஓத்தி கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பரபரப்பான விஷயங்கள் முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனை சுற்றி நடந்து கொண்டு இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.